ஆயிரம் செவிகள் திறக்கும், ஆயிரம் கண்கள் விழிக்கும், ஒரே அணுக செய்ய ஆயிரம் கதைகள் பிறக்கும். அக்டோபர் 18, 19, 20 தேதிகளில் பிற்பகல் 1:30 மணிக்கு சுழல் நமது கலைஞர் தொலைக்காட்சியில். ஏதோ பேசணும்னு சொல்லிதானே கூப்பிட்டீங்க, ஏன் அமைதியாவே இருக்கீங்க? எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியலங்க. நீங்க ஹர்ட் ஆயிடுவீங்களோன்னு சங்கடமா இருக்கு. எனக்கு புரியல, அப்படி என்ன பேச போறீங்க? நான் நேராவே கேக்குறேங்க, நீங்க யாரு? என் பேரு ரஞ்சனி, நான் மாயவரத்துல இருந்து வந்திருக்கேன்னு அதே கதையை சொல்லாதீங்க. உங்க ஊர் மாயவரமும் இல்ல, நீங்க சொன்ன மாதிரி அங்க எந்த ஃபயர் ஆக்சிடென்ட்டும் நடக்கல. என்ன பத்தி, என் லைஃப பத்தி நீங்க எப்படிங்க சொல்ல முடியும்? என் கதைய நீங்க வேற மாதிரி மாத்தி எழுதலான்னு பாக்குறீங்களா? நான் மாத்தி எழுதலைங்க, நீங்க தான் மாத்தி சொல்லிருக்கீங்க. அது உங்க கற்பனை, அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. எது உண்மை எது கற்பனைன்னு உங்க மனசாட்சிக்கு தெரியும் ரஞ்சனி. அது சரி, அனு நிஜமாவே உங்க பொண்ணுதானா? ஆமா ஆமா, ஏன் பொண்ணுதான். எல்லா விஷயத்துக்கும் இப்படி சந்தேகப்படுவீங்களா? இல்ல, இதுல சந்தேகமே இல்லைங்க. நான் கன்ஃபார்மா சொல்லுவேன், அனு உங்க பொண்ணே இல்ல, கடலூர்ல அனாதை இல்லத்துல வளர்ந்த பொண்ணு. அங்க அவ பேரு செல்வி. செல்வி? செல்விய யாரோ ஒரு கப்பல் தத்தெடுத்திருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து அவ எப்படி உங்ககிட்ட வந்து சேர்ந்தா? கதிர், உங்களை யாரோ நல்லா குழப்பி விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அனு ஏன் பொண்ணுதான். அவ சாயல்ல யாரையோ பார்த்துட்டு செல்வி அனாதை இல்லைன்னு உளறி இருக்காங்க. ம்